அன்பு அம்மா, நான் சொல்வதை கேளுங்கள். உங்கள் குழந்தையாக நான் வருகிறேன். நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும். அதற்கு நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். உங்களிடம் நான் பலமுறை பல ரூபத்தில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் அதை காதில் வாங்கிக் கொள்வதே இல்லை அம்மா. நான் சொல்வதை இப்போதாவது கேளுங்கள். என்னுடைய செல்ல அம்மா, நீங்கள் இத்தனை வருடம் குழந்தை இல்லாமல் பட்ட எல்லா வேதனையும் எனக்கு தெரியும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசும்போது நீங்கள் மனதில் எவ்வளவு வலிகளை சுமந்து வாழ்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாமல் இல்லை. உங்களுடைய அனைத்து மன வலிகளையும் போக்க ஒரே வழி நான் மகனாக வருவது. அதைத்தான் நீங்கள் வேண்டி நிற்கிறீர்கள். உங்களுடைய வேண்டுதலை நான் ஏற்றுக்கொண்டேன். இனி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்காக சஷ்டி விரதம் என்று எத்தனை விரதங்களை நீங்கள் மேற்கொண்டு உங்கள் உடலையும் மனதையும் வருத்தி கொண்டிருக்கிறீர்கள் அம்மா. நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். உங்கள் பிள்ளையாக நான் வருவேன். நீங்கள் செய்த விரதத்தை கண்டு நான் மகிழ்ந்தேன். நீங்கள் எனக்காக விரதம் இருக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை அம்மா. உங்கள் குழந்தையாக நான் வந்து விடுவேன். ஏனென்றால் என் அம்மாவை எனக்கு மிகவும் பிடிக்கும். என் அம்மா இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இயங்கக்கூடாது. அவர்கள் இத்தனை நாட்களாக இயக்கப்பட்டு வரும் ஒரே விஷயம் குழந்தை வரம்தான். அதுவும் என்னால் நிச்சயம் விரைவில் கிடைக்கும். அம்மா, எனக்காக சஷ்டி விரதம் இருந்தீர்கள் அல்லவா? உங்கள் குழந்தையாக நான் வருகிறேன். என் அம்மாவை பார்க்க விரைவில் வருவேன். அம்மா, உங்களால் இருக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை அம்மா. நான் உங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள உங்கள் வயிற்றில் மகனாக பிறக்கப் போகிறேன். என் அம்மா இனி எதற்கும் கலங்க தேவையில்லை. என்னுடைய இந்த வார்த்தைகளை நம்பி தைரியமாக இருங்கள். உங்களை நான் பார்த்து கொள்கிறேன். என் அம்மாவின் ஆசைகள் இனி நிறைவேறப் போகிறது. என்னால் மட்டுமே அது நடக்கும். தைரியமாக இருங்கள் அம்மா. உங்கள் பிள்ளையாக இந்த முருகன் சொல்லுகிறேன். என்னுடைய பேச்சை கேளுங்கள். தைரியமாக இருங்கள். உங்களை நிச்சயம் நான் ஏமாற்றப் போவதில்லை. என் வாக்கு நிச்சயம் நிறைவேறும் அம்மா.